மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதம் 25 அந்த நாள்ல இருந்து டில் 25 மே வரைக்குமே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சாரி 24 மே வரைக்குமே அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பதிவிடுறோம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா குரூப் ஃபோர் அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் 2025ஓட ஃபுல் சிலபஸ் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, டோட்டல் போஸ்டிங்ஸ் எத்தனை, அதோட பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்ற மொத்த தகவல்களுமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் இதுல இருந்து விடுபட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எவ்ரி இயர் வந்து நமக்கு ஒரு பிளானர் கொடுப்பாங்க. அந்த பிளானர் படி தான் வந்து அவங்க எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த படி நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போட்ட டேட்ல இருந்து அந்த டேட்டுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்றது, ப்ளஸ் அந்த டேட்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்களாக இருக்கிறவங்க இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தி படிச்சாலே நம்மளால ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்தாவது மினிமமா மேக்ஸிமம் தேவைப்படும். 6 மந்த்ஸ்ல இருந்தா படிச்சிடலாம். பட் நமக்கு இருக்கிற அந்த இன்பிட்வீன் கேப்ஸ்ல மொத்தமா இருக்கிற அந்த டைம் பீரியட்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட அட்லீஸ்ட் ஒரு நம்ம 60 to 70% வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி படிக்கிற பசங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த குறிப்பிட்ட டைம் வந்து குரூப் ஃபோர் அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ குரூப் ஃபோர்ல வெறும்னே விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லாம நிறைய ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தகவல்கள் முழுசா நாம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 அதாவது ஏப்ரல் 25 2025 கொடுத்துருக்காங்க. நேத்து கொடுத்தது. அந்த லாஸ்ட் டேட்டுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான டேட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 24 மே மாசம் நைட்டு 11:59 வரைக்குமே நமக்கு டைம் கொடுக்குறாங்க. சில இடத்துல 6 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நைட்டு 11:59 வரைக்குமே இந்த லாஸ்ட் டே, அந்த எண்டு டைம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட் எண்டு டேக்கு முன்னாடி அப்ளை பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்சியா இருந்தீங்க, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃப்ரீ. மற்றவங்க புதுசா அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசு பண்ணலை அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு 50 ருபீஸ். சப்போஸ் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அப்ளை பண்ணும்போது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏதாவது நம்ம தப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம அப்ளை பண்ணதுல தப்பு ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டேட்ல எடிட் பண்ணி மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 12 ஜூலை. ஓகேங்களா? 12 ஜூலை மார்னிங் 9:30 இருந்து 12:30 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 1ஆம் தேதியில இருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த டேட்ஸ்ல வந்து நமக்கு டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிடும். டைம் டேபிள்னா மோஸ்ட்லி ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம லொகேஷன்ஸ் பார்க்க முடியும், எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் தான் பார்த்துக்க முடியும். அதனால நமக்கு 1 வீக் பிஃபோர் தான் நமக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் லாகின் ஐடி போட்டு நம்ம டைம் டேபிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம எக்ஸாமினேஷன் ரீசெண்டாக வரும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் என்னதுன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 30 நாளைக்கு டைம் கொடுப்பாங்க. 24/5/2025 தான் மேக்ஸிமம் அந்த லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன போஸ்டிங்ஸ் இந்த இயர்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 3935 போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3935 போஸ்டிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். 2024ல பாத்தீங்கன்னா நமக்கு 6244 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இன் 2024. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன்ல நமக்கு கொடுத்த போஸ்டிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. எதனால இன்னொன்னும் கம்மினா இதுல வந்து ஃபாரஸ்ட் கார்டு அதெல்லாமே சேர்த்துருக்காங்க. ஆனா ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஃபாரஸ்ட் கார்டுல இல்லை. ஓகேங்களா? ஸோ இருக்கிற வேகன்சிஸை மொத்தமாக ஃபில் பண்ணுன்றதுனால இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி எத்தனையோ பேர் வந்து நிறைய பேர் ஆஃபர் லெட்டர் கிடச்சி இன்னும் இந்த டேட் கன்ஃபார்ம் பண்ணாமல் வேலைக்கு போகாமல் எத்தனையோ பேர் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் வேகன்சிஸ்ன்னு பார்த்தபோது இந்த டைமில் ரிலீஸ் பண்ணது 3935 வேகன்சிஸ் மட்டும் தான். அதில் என்னென்ன கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து அது தனியாக எக்ஸாமினேஷன் நடக்கும். இப்போ விஏஓ எக்ஸாமினேஷன் வந்து அதோட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. CCSE4 ஓகேங்களா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4ல விஏஓ தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அதோட போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருவாங்க 2025 அப்படின்றது போஸ்ட் கோட். இப்போ 2025 அப்படின்றது நமக்கு விஏஓ தெரிஞ்சுக்கலாம். இது எங்கத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க சப்போஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போஸ்ட் கோட் கொடுப்பாங்க. சப்போஸ் சில பேருக்கு வந்து நான் ஜூனியர் அசிஸ்டண்டா ஆகணும் சார், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியோ நான் செக்யூரிட்டி ஆகணும். இப்போ செக்யூரிட்டி அப்படின்றது இந்த மாதிரி மினிஸ்டரியல் சர்வீசஸ், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டண்டா வருவாங்க. நான் செக்யூரிட்டி அப்படின்றது இந்த மேஜிஸ்ட்ரேட்டல் அப்படி இல்லைன்னா வந்து ஜுடிஷியல் கேட்டகரிஸ்ல வர அந்த ஜூனியர் அசிஸ்டன்ஸா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி தான் பார்த்தீங்கன்னா 1621 வேகன்சிஸ், அதுதான் அதிகமா இருக்கிற வேகன்சிஸே. ஓகேங்களா, மற்றபடி இந்த டைப்பிக்ஸ் தான் மேக்ஸிமம் வரும், ஆனால் அதுவுமே கம்மியாக தான் வருது, அதுவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3670 அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த ப்ரிஃபரன்சஸ் தெரியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கான போஸ்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் இந்த போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்ல வருது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதோட சிலபஸோட ஓவர்வியூ தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்தெந்த போஸ்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும், எந்தெந்தெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரியும். எல்லாத்துக்குமே சேம் ப்ரிப்பரேஷன் தான். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து டில் ஃபாரஸ்ட் வாட்சர் வரைக்குமே சேம் சிலபஸ் சேம் ப்ரிப்பரேஷன் தான். பட் போஸ்டிங்ஸ் மட்டும் நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், வெறும்னே சிங்கிளா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதோட சேர்த்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் யூத் ட்ரைபல், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இப்போ ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸும் சரி, ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் சர்வீசஸ்லையும் சரி, இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் தனியா வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து குரூப் 4ஓட ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மொத்தமா நமக்கு இங்க வேல்யூஸ் இந்த எத்தனை வேகன்சிஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே கம்மியான வேகன்சிஸ் தான், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம எவ்வளவு எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்குமே ஒரு சேலரி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இதுல கிடைக்கக்கூடிய ஆரம்ப பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 8 சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 8 எதுல இருந்து எது வரைக்கும் வருது அப்படின்னா 19,500ல இருந்து டில் 62,000 வரைக்குமே உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஆரம்பத்துல 19,500 சேலரி கொடுப்பாங்க. அது இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகேங்களா, அது இன்க்ரிமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அலவன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. பட் பேசிக் பேயா கொடுக்கறது நமக்கு 19,500 அப்படின்றது பேசிக் பே வரும். ஓகேங்களா, அதை தாண்டி இந்த லெவல் 8 பார்த்தீங்கன்னா டில் லெவல் 6 வரைக்குமே இந்த பே ஸ்கேல் தான். ஓகேங்களா, லெவல் 6 வரைக்குமே இந்த பே ஸ்கேல் தான். லெவல் 8ல இருந்து லெவல் 6 19,500ல இருந்து 62,000 வரைக்கும். அதுக்கு அடுத்தது லெவல் 10 பார்த்தீங்கன்னா 20,600ல இருந்து 20,600ல இருந்து 65,500 வரைக்குமே இந்த பே ஸ்கேல் லெவல் 10 பே ஸ்கேல். ஓகேங்களா, 20,600ல இருந்து 65,500 வரைக்கும் லெவல் 10 பே ஸ்கேல். லெவல் 8 பார்த்தீங்கன்னா அதே தான், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லெவல் 8 டில் லெவல் 6 வரைக்குமே இதுதான். லெவல் 5ல இருந்து நமக்கு அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, 18,200, அதாவது லெவல் 5ல இருந்து டில் லெவல் 3 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு 18,500ல இருந்து 57,900 வரைக்கும் வர பே ஸ்கேல். ஓகேங்களா, 18,500ல இருந்து 57,900 வரைக்கும் வர்றது லெவல் 6, லெவல் 5ல இருந்து 3 வரைக்கும். அடுத்தது லெவல் 2 லெவல் இதெல்லாமே வந்து அதுக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த லெவல் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான், அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேலரிஸை அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேசிக்காக கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். என்னது சார் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா? கண்டிப்பா ஒரு டிகிரி இருக்கிறது மஸ்ட். ஓகேங்களா, 21 வயசு முடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு டிகிரி இருக்கும். அதனால தான் அவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன சார் குரூப் 4 டிகிரி இல்லாமல் எழுதலாம்னா டிகிரி இல்லாமல் எழுதலாம். பட் டிகிரி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆக முடியும். சப்போஸ் நீங்க ரேங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனே எடுத்தாலுமே நீங்க டிகிரி முடிச்சிருந்தா தான் விஏஓ ஆக முடியும், அதர்வைஸ் ஆக முடியாது. நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களால குரூப் 4 அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே நீங்க வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா
நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுங்க. சும்மா காட்டிலும் போய் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, மொத்தமா இருக்கிற காம்படிஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ உண்மையா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால சும்மா எழுதணும் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு யாருமே எழுதாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மட்டும் எழுதுங்க. அதர்வைஸ் நீங்க அப்ளை பண்ணாம அப்படியே விடுங்க. சும்மா போய் எழுதிட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்ளிகேஷன் அந்த மொத்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த வாட்டி இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்திருக்கு, ஆனால் போஸ்டிங்ஸே கம்மி தான், இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதனால ஃபில்டர் பண்ணுன்றதுனால கொஸ்டின்ஸை வந்து டைப்ஸ் டிஃபர் பண்ணுவாங்க, நிறைய டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ஸுக்கு அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உண்மையா படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்காக கனவா இருக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு பின்னடைவா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து டில் இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் இருக்கிற அந்த மொத்தத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் பேசிக் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இருக்கணும். ஏஜ் கன்செஷன் வந்து பெஞ்ச் மார்க் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் மிலிட்ரி இருந்துச்சுன்னா 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். டெஸ்டிட் வீடியோ வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். சப்போஸ் அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பேசிக் ஏஜ் லிமிட் வந்து இது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நமக்கு அன்லிமிட்டெட். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இது யாருக்குன்னா பிசி எஸ்சி யாருக்குமே, எஸ்டி எம்பிசி யாருமே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர்ல இருந்து ஃபாரஸ்ட் கார்டு வரைக்கும் இருக்கிற மொத்த கேட்டகரிஸுக்குமான பேசிக் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த கேட்டகரிஸுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கும். இந்த ஃபாரஸ்ட் கார்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கான பிசிக்கல் டெஸ்ட் தான் இருக்கும். பர்சனல் கான்ஸ்டபிள் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கான பிசிக்கல் டெஸ்ட் சேம் பிசிக்கல் டெஸ்ட் தான் இதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிசி எம்பிசி இவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42 வரைக்கும் எழுதலாம். இது வந்து அதர் தேன் பிசி கேண்டிடேட்ஸுக்கு, அதர் தேன் பிசி எம்பிசி எஸ்டி எஸ்டி அவங்க எல்லாருக்குமே. எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்க இருக்கிறவங்க கேட்டகரிஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு மட்டும் இருக்கிற ஏஜ் லிமிட் என்னதுன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 21, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு பார்த்துருந்தோம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42. டிசபிலிட்டியா இருந்தாங்கன்னா அவங்க 52 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்துச்சுன்னா 55 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து டில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிசி முஸ்லிம்ஸ், ஓபிசி எம்பிசி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க 34 வயசு வரைக்கும். அதுவுமே சில கேட்டகரிஸால இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 21 வயசு, சப்போஸ் 21 மேல இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, ஆனா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? நீங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அட்டன் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே. ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கிறேன் 52 வயசுல எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அவங்க இல்லாம 45 வயசுல விமென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஏஜ் பத்தி கால்குலேட் பண்ணாதீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு 21 வயசு மேல ஆகியிருக்குன்னா உங்களுக்கு உங்களால எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் அந்த வாட்சர்ல இருந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள இருக்க ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 37 வரைக்கும் இருக்கு. இதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் அந்த ஏஜ் வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்காதுன்றதுனால பேசிக் அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னென்ன கேட்டகரிஸ்லாம் வருது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஏன்னா நீங்க சப்போஸ் இது அப்ளை பண்றீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க, வேண்டாம்னா வேண்டான்னு விட்டுடலாம். இந்த 20ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிற இந்த போஸ்டிங்ஸுக்கு நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கும். அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வேண்டாம்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துருந்தாலும் 21 வயசு அப்படின்னு போட்டிருந்தாலே மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இதுல வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 18 இயர்ஸ் ஆயிருந்தா கண்டிப்பா ஒரு 10th பாஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுல வந்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். ஏன்னா அப்ளை பண்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 10th மட்டும் தான் படிச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஒரு டிகிரி இருக்கு அப்படின்றதுனால தான் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ்ல இருப்பாங்க. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன பேசிக் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கண்டிப்பா ஒரு பேசிக் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சில பேர் வந்து
இந்த டிகிரி எடுத்திருப்பாங்க. இந்த டிகிரி சம்பந்தமா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் கூட அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் சிலபஸ்ல குடுத்துருக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இது அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் கிடையாது. பேசிக்கா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு போறவங்க மட்டும் இத பார்த்துக்கிட்டா போதும். அதர்வைஸ் எனக்கு குரூப் 4ல நான் அட்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட போதும். எனக்கு நல்ல பே ஸ்கேல் இருக்கணும். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம்ஸுக்காக ரெடி பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இப்ப ஃபாரஸ்ட் கார்டு அப்ளை பண்றவங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஒரு ஹையர் செகண்டரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதுவுமே சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களா இருக்கணும். ஏன்னா, அவங்க காட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அந்த மரம், செடி, கொடிகள பத்தி சில பேசிக்கான நாலேட்ஜ் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க. சயின்டிஃபிக் நாலேட்ஜ் இருக்கணும். 10த் வரைக்குமே இருக்க வேணாம். நான் ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தா தான் இது பண்ண முடியும். அப்படின்றது குடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஃபாரஸ்ட் வாட்சருக்கு இல்லைன்னா 12th வரைக்கும் முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம இங்க ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ல பாத்தீங்கன்னா +2 படிச்சிருக்கணும் ஹையர் செகண்டரி. இதுல கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், பிசிக்ஸும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10வது முடிச்சிருக்கணும். ஸோ சில இடத்துல ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிகிரி கேட்டிருக்கலாம், 10வது கேட்டிருக்கலாம், 12th கேட்டிருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போறீங்க, அதுக்கு எந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத செக் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டீடைல்ஸாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ ஒன்று கம்பல்சரியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் உங்க சர்டிஃபிகேட்டை பத்தி நீங்க அதை பார்த்தே போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபில் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நம்பர் விடுபட்டிருந்தா கூட வெரிஃபிகேஷன்ல ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா அப்ளை பண்ண தெரிஞ்சவங்கள வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சு அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு நம்பரும் அப்படின்றது நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடியது. அதனால கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷனை சூப்பரா முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அடுத்த லெவல் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து பிரிண்ட் எடுத்து சீல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அது ஆஃபர் லெட்டர் வந்தோடனே அந்த டேட்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் யுவர் லொகேஷன். ஸோ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோட பக்கத்துல இருக்கிற ஆஃபீஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுல மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸர் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு. அதுவுமே பார்த்துக்கோங்க. இந்த மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க 4.3ல. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. எவ்வளவு மார்க்கிங் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும். 9:30ல இருந்து டில் 12:30 வரைக்கும் 3 ஹார்ஸ் நடக்கிற எக்ஸாமினேஷன். இதுல ஃபர்ஸ்ட் 100 வந்து தமிழ் கேட்பாங்க. அடுத்த 100 கொஸ்டின்ல வந்து நமக்கு மொத்தமா 200. 200ல ஃபர்ஸ்ட் 100 தமிழ் தான் வரும், இங்கிலீஷ் வராது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இங்கிலீஷ் படிக்கக்கூடாது. தமிழ் அப்ளை பண்ணி எழுதுறவங்க மட்டும் தான் எழுத முடியும். இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா எழுதாதீங்க. இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்காக குரூப் 2 இருக்கு. அதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்தது குரூப் 2 வரும். அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இங்கிலீஷ் படிக்காதவங்க தமிழ் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா அதை அட்டன் பண்ணலாம். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு 40 மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? 40%, அதாவது 100க்கு 40% எடுத்தாதான் உங்களோட பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களோட பேப்பரை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங்ல வந்து மொத்தமா 100 கேள்விகள் கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75, ஆப்டிடியூட்ல இருந்து 25. இந்த மார்க்கிங் ஸ்கீம்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏற்கனவே ரிலீஸ் பண்ண இந்த சிலபஸ் தான். இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுற கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் ரிசர்வேஷன் எப்படி நடக்கும், அந்த அனெக்சர் 2 வந்து ரிசர்வேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்துக்கோங்க. ஸோ விமனுக்கு எவ்வளோ அளவுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சி பிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கு, முஸ்லீம்ஸுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்றது நம்ம தகவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவலையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும்னு நினைச்சோம், அதனால நம்ம பார்த்தாச்சு. இதில் சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையுமே வந்து உங்களுக்கான நேரமாக பார்த்து படிச்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கான நேரமா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கான வருஷமா இருக்கும். கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களோட உழைப்பு வந்து கண்டிப்பா வீண் போகாது. இருக்கிற நேரத்த சரியா பயன்படுத்தினீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குமே கொடுக்காம, ஐபிஎல் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம,
அவங்க சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டும், நீங்க படிச்சாதான் உங்களோட லைஃப, உங்களோட ஃபேமிலிய வந்து டெவலப் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு, உறுதியா படிங்க. ஏற்கனவே படிச்சத நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மந்த் எண்டுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆனா அதிலிருந்து தான் நெறைய கேள்விகள் குரூப் 4ல கேட்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. இப்ப ஜூலை மாசம் உங்களுக்கு வருதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஜான்வரில இருந்து படிக்கிற மாரி இருக்கும். ஜான்வரில இருந்து ஜூன் வரைக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும். அத பார்த்துக்கோங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலே போதும். நம்மளால ஜூலைல கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த அப்ளிகேஷன் பிரசன்டேஷன் வந்து அப்ளிகேஷனை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த முக்கியமா நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா, மற்ற ஸ்கூல்ஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா நம்ம சேனல்ல வந்து பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.